MCR Pure Cotton Club, formals and casual shirts. 7 Screen Studios தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா வர போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொண்டு குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும், இப்படி கை எப்படி. இந்த வீடியோ நான் பார்க்கும்போது இது வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு வன்மத்தை கக்குறாரு. அது இவர் பக்கா வெறி பிடிச்ச திமுக காரங்கிறத அதுல நிரூபணமாகுது. ரிலீஜியஸ் லீடர் ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு புனிதமான இடத்துல இருந்து ஒரு 41 கொலை, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டுறாரு. இன்னொரு வரியும் சேர்த்து சொல்றாரு, இப்போ அவருக்கு ரொம்ப கூட்டம் போயிட்டு இருக்கு. அப்ப இதுதான் அவருக்கு எரிச்சலை மூட்டிட்டா. சினிமாக்காருக்கு போய் சப்போர்ட் பண்றீங்களான்னு நான் என்ன கேட்கிறேன்னா, கருணாநிதி யாரு, எம்ஜிஆர் யாரு, ஜெயலலிதா யாரு, சரத்குமார் யாரு, கமலஹாசன் யாரு, எல்லாருமே நம்ம தமிழ்நாடு தலையெழுத்து சினிமால உள்ளவங்க தான் பாலிடிக்ஸ்ல வராங்க. அப்போ இன்னைக்கு விஜயை ஆதரிக்கும் போது மாத்திரம் கொஸ்டின் சினிமாக்கார பின்னாடி ஏன் போறீங்க? மொத்த தமிழக அரசியலே எங்க யாரு காமராஜர் ஐயாவுக்கு பிறகு சினிமாக்காரங்க தான். எதுக்குங்க திமுக நாத்திகனை போய் எங்க கும்பிடுறீங்க அப்படி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி அரசுங்கிற ஒரு பூதம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இது நம்மள ஏறி மிதிச்சிரும் உள்ள வந்துட்டா, இவங்க வந்து ஊழல்வாதி தான், இவங்க ஊழல் கட்சி தான் தெரியுது, கிறிஸ்தவங்களுக்கு இஸ்லாமியருக்கு ஒன்றும் செய்யலைங்கிறது தெரியுது, ஆனாலும் ஓரளவு பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சினா இது ஒண்ணுதான், வேற சோர்ஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ சோர்ஸா வந்து விஜய் அவர்கள் வந்துட்டாரு, ஆனா அவரால் பெரிய மாற்றத்தை நிகழ்த்திட முடியும் அப்படின்னு நம்புறீங்க? அதுதானே அஸ்திபாரம் அதிருது. இன்னைக்கு என்னைக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸை கொண்டாடினாங்க திமுக? காட்டுங்க பாப்பார கடை. இந்த தடவை தாவேக்கோடு காங்கிரஸ் கூட்டணின்னு டிக் அடிச்சாச்சு. ஆனா வெளியே தெரியாம கொஞ்சம் அப்படியே ஷாக்கிங் ஆகிடக்கூடாது, அப்படி ஜெர்க்கிங் ஆகக்கூடாது வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு 5 ஸ்டேட் சவுத் இருக்கு பாருங்க, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. இந்த பக்கம் தான் கொஞ்சம் ஒரு கால் உயிர் இருக்கு. இந்த கால் உயிரை முக்கா உயிரை ஆக்க முடியுமா, அரை உயிரை ஆக்க முடியுமா? திமுக இருந்தா நெவர். இந்த தடவை என்ன நடக்கும்னா, காங்கிரஸ் 100க்கு 100 வந்துடும். யாரு? தாவேக்கா கூட. திருமாவளவனு இப்ப அவனுக்கு அடிக்கவே பண்ணல, ஜஸ்ட் ஆக்ஷன் தான். பாருங்க, தீய சக்தி தீய சக்தி அவர் வாயால பல தடவை சொல்லி இதே விளம்பரப்படுத்துற மாதிரி இருக்கு. விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் வந்து பாஜக தான் வந்து ஓன் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன் கேளுங்க, இவரு கூட இருந்த மார்டின் மகேந்திரனா, இவரு மருமகேந்திரனா, ஆதவர்ஜனா, அவரு எங்க இருந்தாரு? ஏன் இவரை தான் கைக்குள்ள வச்சிருந்தாரு? நீங்க பிள்ளை போல வளர்த்து ஒரு பதவியில கொடுத்து உங்களை உதறிட்டு இன்னொரு கட்சிக்குள்ள போயிட்டா திரும்ப நீங்க அந்த கட்சியில வந்து ஆசீர்வாதம் வாங்க விடுவாங்களா? இதெல்லாம் அரசியல் நடக்குமா? அப்ப எப்படி கொஞ்சினாங்க பாத்தீங்களா? எல்லாம் டிராமாங்க, அரசியலே டிராமாங்க. பாஜகவை நிறைய பேர் ஸ்கிப் பண்றாங்களோ அந்த மாதிரி நிறைய பேர் காங்கிரஸ் ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. விஜய்க்கு ரசிகர் வந்து பிளைண்டா இருக்காங்க. பிஜேபி கூட வச்சா கூட அவங்க ஓட்டு போடுவாங்க. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அதிமுக கூடாரமே காலியாகி அதிமுக பிஜேபியா மாறும்னு 2031 மாறும்னு எல்லாரும் ஒரு கருத்து கணிப்பு இருந்துச்சு. ஆனா அது தாவேகாவா மாறப்போகுது. அதிமுக ஒரு கட்சி இருக்காது, தாவேகா திமுக. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவரும் பேராயருமான திரு காட்ஃப்ரே நோபல் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம். வணக்கம் ஃபாதர். இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும்போது சமீபத்தில் நடந்த நிகழ்வு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா சில பேர் சில விஷயங்கள் எல்லாம் பேசும்போது கூட ஒரு ஃபாதர் பேசும்போது விஜய் அவர்கள் குறித்து இந்த 41 கொலைகளையும் செஞ்சவர் அப்படின்னு பொருள்படும் விதமா பேசுறது, ஒரு நடிகர்னு போர்ட்ரேட் பண்றது அப்படின்றது, அந்த இடத்துக்கு அப்படி பேசுறது தகுமா? முதல்ல அதுக்கு ஒரு கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். ஒரு திருச்சபையில பலிபீடத்துல, அதாவது கருவுளம்பிக்கல அந்த மாதிரி இடத்துல இருந்து இயேசுவை பற்றி பேச விட்டுட்டு அரசியல்ல அருவருப்பா பேசுறதே ஒரு தவறு. அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாலிடிக்ஸ் மேல அட்டாச்மெண்ட் இருக்கும். திருச்சபை வந்து காமன். அதுல திமுக காரங்க இருப்பாங்க, அதிமுக காரங்க இருப்பாங்க, நாம் தமிழர் இருப்பாங்க, இப்ப புதிதா வந்த தாவேக்கா காரங்க இருப்பாங்க. யாருடைய மனதும் புண்படுறபடி பேசக்கூடாது என்பது ஒரு பாதிரருடைய தலையாய கடமை. அதை அத்துமீறிட்டார். அப்போ இந்த வீடியோ நான் பார்க்கும்போது இது வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு வன்மத்தை கக்குறாரு. அது இவரு பக்கா வெறி பிடிச்ச திமுக காரங்கிறத அதுல நிரூபணமாகுது. அவர் என்ன சொல்றாரு, 41 கொலையை பண்ணுனவங்கிறாரு. 41 கொலையை தமிழக காவல்துறை பண்ணிச்சா விஜய் பண்ணாரா? இல்ல, அதுதான் வழக்கானது. விசாரணை இல்லைங்க. விஜய்க்கு வந்து இதுவரைக்கும் இல்லாத எல்லா அரசியல்வாதிக்கு இல்லாத கட்டுப்பாடை கொடுத்து இவங்க கேட்ட இடத்தை கொடுக்காம அவங்களா ஒரு இடத்தை திரிச்சு கொடுக்குறாங்க. ஏற்கனவே இது 3வது பிளேஸ். 2 பிளேஸ் ஏற்கனவே விஜய் பிரச்சாரம் ஷூடா பண்ணிட்டாரு. அப்ப இவருக்கு எவ்வளவு கிரௌட் வருதுன்னு விஜய் அவர்களுக்கே தெரியாது, அவங்க டீமுக்கே தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. அப்ப இவங்க 15 பேர் சொன்னாங்க, 65 வந்துருந்தாங்க. அப்ப இது வந்து யாரு கண்காணிக்கணும்? உளவுத்துறை டிபார்ட்மெண்ட். இந்த உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் 2 சாம்பிள் பார்த்துட்டாங்க.
மூணாவது இடம் கரூர். அந்த மூணாவது இடம் கரூர்ல இவ்வளவு கிரௌட் வரும்னு சொல்லி இவங்க தான் ஆல்டர்னேட்டிவ் ஏகப்பட்ட போலீஸ். இப்ப பாருங்க, நான் வரும்போது விஜயகாந்த் மண்டபத்தில் ஏதோ அவங்க ஏதோ பண்றாங்க ஃபங்க்ஷன், தடப்படாதுன்னு அவங்க கிரௌடை விட போலீஸ் கூட இருக்காங்க. இப்போ இன்னைக்கு சண்டே, ஆனா இவ்வளோ கிரௌடு வரக்கூடிய இடத்துல எவ்வளவு சொற்பமான காவல்துறையை வச்சு இது பர்பஸா நிகழ்த்தது. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து திமுக அரசு மேல தான் கொடுக்கணும். இல்ல அதுதான் ஒரு பக்கம் வந்து அது விசாரணையில இருக்கு, சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து என்னன்றது அவங்க உண்மையை சொல்ல போறாங்க. ஆனா அப்படி அந்த ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே இவருதான் காரணம் அப்படின்னு கொலைகாரர் 41 கொலையே பண்ணவருங்க. இதெல்லாம் பெரிய ஒரு, அதாவது இது வந்து டிஃபமேஷன் வழக்கே போடலாம். ஒரு நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கு. நாளைக்கு கூட 29ஆம் தேதி டெல்லிக்கு சிபிஐ கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆதரவு எல்லாரும் போறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ரிலிஜியஸ் லீடர் ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு புனிதமான இடத்துல இருந்து ஒரு 41 கொலை, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டுறாரு. அவரு பணம் கொடுத்தா நடிக்க போறாரு. அது அவருடைய இயல்பு கிடையாது. அவர் பணத்துக்கு நடிக்கிறாரு. இப்ப அந்த தொழிலை விட்டுட்டு தான் அரசியல் வாரங்கிறார். யாரு விழுவா? 200 கோடி கிடைக்கு சாதாரண காரியமா? அப்ப இந்த மேன்மையெல்லாம் விட்டுட்டு நான் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் வரும்போது இவர் என்ன சொல்றாரு? இன்னொரு வரியும் சேர்த்து சொல்றாரு. இப்ப அவருக்கு ரொம்ப கூட்டம் போயிட்டு இருக்கு. அப்ப இதுதான் அவருக்கு எரிச்சலை மூட்டிட்டா. இப்ப அந்த கோர்வையிலே பாருங்க, இப்ப அவருக்கு பின்னாடி நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவதுங்க, இப்ப நான் வந்து பிறப்புல இருந்து நாங்க வந்து சினிமா பார்த்தது கிடையாது, சினிமா தியேட்டருக்கு போனது கிடையாது. ஃபேமிலியிலே சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா பீப்புள் சினிமா மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ வேணா இளைய தலைமுறைகளோட பாக்குறாங்களா இருக்கும். அப்படி ஒழுக்கமா வளர்க்கப்பட்டதுதான். அப்போ நான் வந்து என்னையே சொல்லுவாங்க, நீங்க சினிமாக்காருக்கு போய் சப்போர்ட் பண்றீங்களான்னு. நான் என்ன கேட்கிறேன்னா, கருணாநிதி யாரு, எம்ஜிஆர் யாரு, ஜெயலலிதா அவங்க யாரு, சரத்குமார் யாரு, கமலஹாசன் யாரு, இன்னும் யாரெல்லாம் வந்தாங்க, சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு. எல்லாருமே நம்ம தமிழ்நாடு தலையெழுத்து சினிமால உள்ளவங்க தான் பாலிடிக்ஸ்ல வராங்க. அப்போ இன்னைக்கு விஜயை ஆதரிக்கும் போது மாத்திரம் கொஸ்டின் சினிமாக்கார பின்னாடி ஏன் போறீங்க? மொத்த தமிழக அரசியலே எங்க யாரு காமராஜர் ஐயாவுக்கு பிறகு சினிமாக்காரங்க தான். அப்ப பாருங்க, இப்ப தலையெழுத்து 55 வருஷம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் அதுல பிரபலமாகி தான் இதுல வராரு. இன்னைக்கு கிரௌட் எப்படி வருது? அவர் அரசியல் செய்தனால வரல. சினிமால உள்ள ஃபேன்ஸ் தான் இன்னைக்கு லேடிஸ் அவங்க அரசியல்வாதியா மாறுறாங்க. இது வரைக்கும் சரித்திரத்துல பெண்கள் வந்து அரசியல் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க சமூக ஊடகத்தை பாருங்க, அவ்வளவு வாலிப பிள்ளைங்க, டிகிரி முடிச்ச பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிறவங்க, பெரிய பெண்கள் எல்லாம் அரசியல்வாதியா மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் விஜய் தான். அப்போ இன்னைக்கு சின்ன பையன் 3ஆம் கிளாஸ் பையன் பேச, நான் பிறகு வந்து ஓட்டு போடுவேன், அவங்க என்ன அரசியல் பேசுறான் பாருங்க. அப்போ எல்லாருக்கும் அரசியலை சாக்கடை ஒரு இடத்துல இருந்து அரசியலை புனிதப்படுத்துகிற இடத்துக்குள்ள விஜய் வந்துட்டாரு. அதனால எல்லாரும் உள்ள இறங்குறாங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு காட்டத்தோட அவர் பேசினார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அந்த காட்டத்துக்கு காரணம் எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா, தொடர்ச்சியா சொல்லப்படுறது என்னன்னா, இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாமே அதிகபட்சமாக திமுக வசம் தான் இருக்கு அப்படின்னு. விஜய் அவர்கள் வந்து பெரிய அளவுல அதை மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரு, ஓரளவுக்கு தான் எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதாவது இப்படிதான் இருந்தது. ஒரு 5 months பேக் இப்படிதான் இருந்துச்சு. ஒரு கிறிஸ்தவ கூட அசையலங்க. முதல் கிறிஸ்தவ முதலமைச்சர் 2026 அப்படின்னு ஒரு போட்டோம். அது பிளாஸ்ட் ஆகி இந்து முன்னணியில இருந்து அவர் தலைவர் ராமகோபால் அவர் எடுத்து எல்லா இதுலயும் போட்டாங்க. டிஜிபி ஆபீஸ்ல இருந்து உலகத்துல இருந்து உங்க பேச்சு பயங்கரமா இதாயிட்டு இருக்க, கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், ஐ எம் a Christian leader, I am a political party leader also. அதனால நான் வந்து என் சமுதாயத்துல ஒருத்த முதல்வர் நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பின்னாடி இந்த மாதிரி மாஸ் கிடையாது. அவர் வந்து இவ்வளவு ஃபேன்ஸை வச்சிருக்கிறாரு. அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது, பொருளாதாரத்துல செல்வாக்குல எல்லாத்தையும் இருக்கு. அவர் முதல்வர் அவர்கள் நான் சப்போர்ட் பண்றேன். ஐ எம் a Christian, அதனால நான் அவர் சப்போர்ட் பண்ணேன். அவரு ஒரு கிறிஸ்டியன். இது என்னது, மக்கள் சிந்திக்காருங்க, மைண்ட் அப்படி சுண்டி விடுறேன். ஜாக்கிரதை, நாத்திகன் பின்னாடி போகாத, அவன் நாத்திகன், சும்மானாலும் கிறிஸ்டியன் சொல்லி ஏமாத்துறாங்க, படம் காட்டுறாங்க. இல்ல அப்ப அந்த ஃபாதர் பேசுனதும் உங்களை எல்லாம் மனசுல வச்சுதான் பேசுறாரு. அதுதான். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, கிறிஸ்துமஸ் விழாவை எதற்காக திருநெல்வேலியில் முதலமைச்சர் நடத்தினார்? இது வரைக்கும் சரித்திரத்துல கருணாநிதி காலத்துல இருந்து சென்னையில தான் நடக்கும். டான் பாஸ்கர் ஸ்கூல்ல போன வருஷம் அங்க நடக்கும். இப்படிதான் நடக்கும். எதற்காக திருவள்ளிக்கு வந்தாங்க? தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, டோட்டலா கிறிஸ்டியன் பெல்ட். இந்த சிறுபான்மை ஓட்ட வச்சு இவங்க உலகம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு டேமேஜ் காட்ஃப்ரே உண்டு பண்றாங்கிறதுக்காக ஏன் சிஎஸ்ஐக்களை வச்சு நடத்துறாங்க. அதுக்கு நான் கண்டனம் எதிர்ப்புலாம் கொடுத்தேன். நீ வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வந்து எங்க திருநெல்வேலி பிஷப் வந்து என்கரேஜ் பண்ணி எங்க ஃபண்டை செலவழிச்சாங்க, எங்களுடைய புனித தலத்தை அரசியல் மேடையாக்குனாங்க. அப்ப இதை நான் எதிர்ப்பு கொடுத்து நிறைய பெண்டிகாஸ்டல் பாஸ் நீங்க வராதீங்கன்னு நான் அறிவிப்பு ஓப்பனாவே கொடுத்தேன், கண்டனம் கொடுத்தேன். அப்போ இந்த மாதிரி எதற்கு நான் கொடுக்குறேன்னா, ஒரு கிறிஸ்டியன், இப்ப நான் வந்து ஒன் சைடுல கிறிஸ்டியன் லீடர், இன்னொரு சைடுல ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர். நான் பகிரங்கமா நான் அரசியல் ஓப்பன் ஹார்ட்ல செய்றேன். அப்போ அவர் ஈஸ்டரோட மதுரை தமுக்க மைதானத்துல திமுக மேடையில பேசினாரு. ஈஸ்டர் பண்டிகை எங்களுக்கு புனிதமான பண்டிகை. அன்றைக்கு அவர் ஊழியம் செய்யாம அரசியல் பண்ணாரு. அப்போ கிறிஸ்தவங்க எதிர்ப்பு கொடுக்கவே இல்லை. இப்ப நானுமே திமுகவுக்கு போய் நான் அடியில் தாங்கினேன்னு வச்சுக்க, என்ன வெல்கம் பண்ணுவாங்க. இல்ல இப்போ நம்ம பேசின மாதிரி ஆரம்பத்துல வந்து சிறுபான்மையினர் வாக்கு வந்து திமுக கிட்ட இருந்தது, யாருமே வந்து பெரிய அளவுல பேசாம இருந்தாங்க. அப்புறம் அந்த பேச்சானது தொடங்கி வச்சேன் அப்படின்றதெல்லாம்
இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? முதல்ல கிறிஸ்தவர்களுக்கான வாக்கு அப்படின்றது எவ்வளவு சதவிகிதம்? அதாவது ரெக்கார்டிக்கலா 12% சொல்றாங்க. பட் இப்போதைக்குள்ள சென்சஸ் எடுக்கல, உங்களுக்கு தெரியும். சென்சஸ் எடுத்தா இப்ப மிஞ்சி போனா 15% வேணா காட்டும். இதுல ஒரு சின்ன நிறைய அரசியல்வாதி மேக்சிமம் நல்ல நுணுக்கங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டங்கள்ல நாடார் கம்யூனிட்டி பீப்புள் அதிகம் இருக்காங்க. நாடார் கம்யூனிட்டி பீப்புள் தான் கிறிஸ்டியனாவும் அதிகமா இருக்காங்க. ஈக்குவல் 50-50 ஹிந்துல இருக்காங்க, கிறிஸ்டியன் இருக்காங்க. இதை விட்டு மேல வந்துட்டா தமிழ்நாடு ஃபுல்லால இந்தியா வரைக்கும் இது காஷ்மீர் வரைக்கும் கிறிஸ்தவங்க என்றாலே தலித் கன்வர்ஷன் தான். பிசி நாடார் கம்யூனிட்டி வந்து இப்போ நம்ம சட்டப்படி இந்து நாடாரா இருந்தாலும் பிசி தான். அப்போ நாங்களாம் இந்துல இருந்து ஒரு 4 தலைமுறைக்கு 5 தலைமுறை முன்னாடி கன்வர்ஷன் ஆகிறோம். அப்போ நாங்க கன்வர்ஷன் ஆகி கிறிஸ்தவங்களா வந்த பிறகு நாங்க பிசி தான். எங்களுக்கு பிசில அரசாங்கம் என்ன கோட்டாவோ அந்த கோட்டா தான் கிடைக்கும். அதுல ஒண்ணு விசேஷமா ஒரு கோட்டாவும் கிடையாது. ஆனா ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சிக்கு வந்து பயங்கர கோட்டா. இன்ஜினியரிங் போனா கோட்டா, மெடிக்கல் போனா கோட்டா, ஜாபுக்கு போனா கோட்டா, எல்லா கோட்டாவும் இருக்கு. இவங்க தலித்துல இருந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா இவங்க ப்ரொமோட் ஆறாங்க. ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து பேக்வர்டு காஸ்ட்டுக்கு ப்ரொமோட் ஆறாங்க. ப்ரொமோட் ஆகாம இவங்களுக்கு எல்லா சலுகைகளும் பறிக்கப்படுது. சரியா உங்களுக்கு? அப்போ இவங்க என்ன பண்றாங்க? 99.9% பீப்புள் வந்து தலித் பீப்புள் கன்வர்ஷன் பண்ண மாட்டாங்க. அங்க சுப்பிரமணியன் இருக்கும், இங்க ஜோசப்னு வச்சிருப்பாங்க, இங்க முருகன் வச்சிருப்பாங்க, இங்க வந்து செல்வின் அப்படி ஏதாவது வச்சிருப்பாங்க. ரெக்கார்டிக்கலா மாறாது என்ன. ஆனா அவங்க ரிலிஜியஸ் வந்து கிறிஸ்டியன் தான். இதுதான் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. எங்க 3-4 மாவட்டத்தை தவிர இல்ல நீங்க சொல்ற இடத்துல இப்போ வந்து பெயரளவுல அவங்க கிறிஸ்தவரா மாறி இருக்காங்க. பெயரளவுல இல்ல, உண்மையாவே இல்ல மாறிட்டாங்க. பெயர் வந்து நீங்க என்ன அடிப்படையில இருந்ததோ அப்படியே தான் அவங்க ரெக்கார்ட்ல மாத்த மாட்டாங்க. ஓகே. அந்த கவர்மெண்ட் அப்போ இவங்களோட ஐடியாலஜி அப்படின்றது என்னவா இருக்கும்? நான் வந்து ஓட் போடணும் அப்படிங்கும் போது எப்படியான தாட் ப்ராசஸ் இருக்கும்? இல்ல அதாவது ஒருத்தர் வந்து கிறிஸ்துவின் அன்பை பெற்று கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இவங்க மைண்ட் ஃபுல்லாவே கிறிஸ்துவ சுத்தி தான் இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஜோசப் வெளியே கொண்டு யாரு? ஹெச் ராஜா ஒரு டைம் கொண்டு வர, ஒரு 10 வருஷம் 7 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். ஹெச் ராஜா வந்து இவர் ஜோசப் விஜயன் கொண்டாரு. உடனே இவர் மறுமொழி கொடுக்காரு, ஒரு லெட்டர் பேட்ல பிரைஸ் எல்லாம் போட்டு ஐ எம் ஜோசப் விஜயன் ஒரு லெட்டர் பேட வெளியிடுறாரு. பகிரங்கமா ஏத்துக்கிட்டாரு. இப்போ இதை மூடி மறைக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும் விஜய் ஒரு கிறிஸ்தவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவர் கத்தோலிக்க பிஷப் ஒரு ஃபாதரை வச்சு ஏன் பேச வைக்கிறாங்க? அவர் எங்க கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்தாலும் நாங்க அவரை அங்கீகரிக்கலன்னு ஒரு படம் காட்டுருக்கு. ஆனா முழுக்க எல்லாருக்குள்ளயும் என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்காங்கல்ல கேத்தலிக் மைண்ட் செட் என்னவா இருக்கு? எவ்வளவு சதவிகிதம் இப்ப மாறி இருக்கு அப்படின்னு இப்போ தற்சமய மோர் தென் 50% அசைஞ்சிச்சு. நான் 4 months பேக் 0 தான் இருந்துச்சு, 1% கூட இல்ல. இப்போ நான் இந்த மீடியா வழியா அதை எக்ஸ்போஸ் பண்ண மக்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கே நிறைய பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ 15% ஒரு 7.5% வரைக்கும் வந்து 15 இல்ல பிரதர், 35% இருக்கும். ஓகே, 35% ரியல் ஃபேக்டரா நீங்க நாங்களாம் இதே வேலையா செய்யறோம். இல்ல இப்போ நீங்க 30% சொல்றது இந்த சிறுபான்மையினர் வாக்குல எவ்வளவு சதவிகிதம்ன்றதுல 30 இல்ல மொத்த வாக்காளர்ல 35% சிறுபான்மை மக்கள் கிறிஸ்டியன்ஸ், 7% வந்து முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இப்ப 35-7 என்னாச்சு பாருங்க, 42%. டிசைடிங் ஃபேக்டருங்க. திமுக வந்து கிறிஸ்தவ ஓட்டை வாங்குறாங்க, இஸ்லாமியர் ஓட்டை வாங்குறாங்க. இவங்க 2 பேரும் எதற்கு திமுகவை ஆதரிக்காங்கிறத நான் ஓப்பன் டாக் பண்றேன். அதாவது நான் வந்து எல்லாத்தையும் போய் டச் பண்றேன்ல, எதுக்குங்க திமுக நாத்திகனை போய் எம்க கும்பிடுறீங்க அப்படி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? பிஜேபி ஆர்எஸ்ங்கிற ஒரு பூதம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இது நம்மள ஏறி மிதிச்சிரும் உள்ள வந்துட்டா, இவங்க வந்து ஊழல்வாதி தான், இவங்க ஊழல் கட்சி தான் தெரியுது, கிறிஸ்தவங்களுக்கு இஸ்லாமியருக்கு ஒன்றும் செய்யலைங்கிறது தெரியுது. ஆனாலும் ஓரளவு பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சினா இது ஒண்ணுதான், வேற சோர்ஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. அதனால நாங்க வந்து திமுகவுக்கு பிளைண்டா நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். ஓகே, இப்போ சோர்ஸா வந்து விஜய் அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னு நீங்க சோர்ஸ் வந்துட்டு, ஆனா அவரால பெரிய மாற்றத்தை நிகழ்த்திட முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? ஏன்னா நிறைய பேர் அப்படி முடியாது, அவரால் வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு. இல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எத்தனையோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கருத்து கணிப்பு எடுத்தாங்க. விஜய் அவர்கள் மூலம் சம் க்ரோஸ் செலவழிச்சு ஒரு நூதனமா பல கோணத்துல ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல லீட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. லீட் எடுக்கிறாரு, கருத்து கணிப்பு நீங்க எத்தனையோ பேர் எடுத்து போடுறாங்கல்ல. இப்ப பிஃபோர் எலெக்ஷனே கருத்து கணிப்பு வருது இல்ல. இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க அதுல அவர் முன்னேறி வர்றாரு அப்படின்ற அளவுல இல்ல, ஃபுல் லீடிங்ல இருக்கு. இப்ப அதுதான் அஸ்திபாரம் அதிருது. இன்னைக்கு என்னைக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க திமுக? காட்டுக்கு பாப்பார கடை. இன்னைக்கு திருநெல்வேலியில் நடந்தது போல சரித்திரத்துல திமுக அரசாங்கம் 50 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க. என்னைக்கா ஒரு கிறிஸ்துமஸ் இப்படி கிராண்டா பண்ணிருக்காங்களா? இப்ப இந்த பக்கம் சார் ஒரு கூட்டணி கணக்குகள்னு பேசும்போது காங்கிரஸ்ல ஒரு பகுதியினர் வரக்கு தயாரா இருக்காங்க அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நிறைய பிஹைண்ட் தி ஸ்கிரீன் நிறைய நடக்கு. இது எனக்கு நிறைய தெரியும். அதாவது மேல வந்து சோனியா காந்தி மற்றும்
ராகுல் காந்தி அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்சு கிட்டத்தட்ட 3 months ஆயிடுச்சு. யாரு பேச்சு? தாவேக்கால இருந்து போய் ஓ. பேச்சுவார்த்தை, அதாவது டைரக்டா விஜய் அவர்களே பேசிலாம் 3 months பேக். ஓகே. இந்த சொல்யூஷன் முடிஞ்சு 200% ஓகே டிக் அடிச்சாச்சு. இந்த தடவை தாவேக்காவோடு காங்கிரஸ் கூட்டணின்னு டிக் அடிச்சாச்சு. ஆனா வெளியே தெரியாம கொஞ்சம் அப்படியே ஷாக்கிங் ஆயிடக்கூடாது, அப்படி ஜெர்க்கிங் ஆகக்கூடாது சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணா முதல்ல ஒரு ஐவர் குழுன்னு அனுப்புறாங்க. அதெல்லாம் ஐ வாஷிங் தான். அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க, 25 சீட்டு எங்களுக்கு ஆனது 75 சீட்டு வேணும்னு சொல்லி கேட்காங்க. ஏன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இப்படி ஒரு தன்னாலே கான்ட்ரவர்ஷியலா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர வச்சு வெளியே வந்துடும் பாக்குறாங்க. இதுக்கு இடையில ராகுல் காந்தி வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த இன்சிடென்ட் கரூர் இன்சிடென்ட் நடந்தோடனே முதல் போன் விஜய்க்கு தான் அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் பேசுறாரு. பேசி அவர் மேல எஃப்ஐஆர் போடக்கூடாதுங்கிறாரு. அதனால A1 அவர் வர வேண்டிய இடத்துல அவர் வரல கடைசி வரைக்கும். அது அப்போ அவரோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்காரு யாரு, ராகுல் காந்தியோட விஜய் வந்து டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்காரு. அதனால இப்போ அவங்க என்ன பேசி என்ன தீர்மானம்னா, காங்கிரஸ் வந்து வடக்க வந்து கம்ப்ளீட்டா டெட்லைனுக்கு போயிட்டு, 0க்கு போயிட்டு, இனி அது எழும்புமா, இந்த அப்படி ஒரு கட்சி இருக்குமாங்கிற லெவலுக்கு கேள்விக்குறியாயிடுச்சு. இப்போ நமக்கு 5 ஸ்டேட் சவுத் இருக்கு பாருங்க, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. இந்த பக்கம் தான் கொஞ்சம் ஒரு கால் உயிர் இருக்கு. இந்த கால் உயிரை 3/4 உயிரை ஆக்க முடியுமா, அரை உயிரை ஆக்க முடியுமா? திமுக இருந்தா நெவர். இவங்க இதை கசாப் பண்ணி நசுக்கி ஒண்ணு இல்லாம ஆக்கணும், இவங்க கட்சிமா தான் நிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காரங்க நிறைய இருக்காங்க. காமராஜரை வச்சு வெறி பிடிச்ச காங்கிரஸ் காரங்க இருக்காங்க. அதனால அந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் இந்த இது நம்ம இங்க இல்ல, அப்போ ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ்க்கு அந்த அளவுக்கு வாக்கு வங்கியே கிடையாது அப்படின்னு இல்ல இருக்குது. காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம், நெவர். ஆனா காங்கிரஸ கொத்தடிமை வச்சிருக்காங்க. சும்மா கொஞ்சோண்டு 20 சீட்டை கொடுத்துட்டு இங்க கேட்க நாதி இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து 2021 அவங்க காங்கிரஸ் உடைய சென்னை தலைவர்லாம் ரைட் லெப்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்தேன் அவ்வளவு மீடியாவுக்கும். அங்க பேரம் பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கூட சீட்டாங்க 10 தாரங்க 15 பேரம் பேசிருக்காங்க. நான் அதே சேம் டேட்ல நான் என் இடத்துல வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கேன். அப்போ எல்லாருமே கட்சியில உள்ள எல்லாருமே என்ன பண்றாங்க, திமுக விட்டு வெளியே வரணும். இல்ல மேல டிக் போட்டாச்சுன்றீங்க, ஆனா இங்கேயே ஒரு ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பிரிவினர் திமுகவோட போகணும்னு சொல்றாங்க. இல்ல நான் சொல்ல கேளுங்க, இது வந்து ஒன் மேன் ஆர்மி தான். இதுல ஐ வாஷிங் தான். சும்மா மாநில தலைவரால ஒரு கமெண்ட் வாயில விட்டு வெளியே விட சொல்லி பாப்போம் பிரஸ் மீட். ஒண்ணுமே கொத்தடிமை தாங்க, மேல டிசிஷன். இப்ப கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு நாங்க கேட்கிறோம்னு தானே சொல்றாங்க. அத சொல்லல, இது அப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கிளைம் பண்ற மாதிரி பண்ணி சண்டை போட்டு வெளியே வர மாதிரி தான் பிளான். இங்க என்னன்னா முதலமைச்சருக்கு துணை முதல்வர் தராங்க, பிளஸ் ஒரு 8-9 அமைச்சரவைகள் கொடுத்துருவாங்க. கொடுத்து காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா கொண்டு வந்துருவாங்க. அது மாத்திரமல்ல, விஜய் அவர்களுக்கு வந்து கேரளால, ஆந்திரா, தெலுங்கானால செல்வாக்கு கூட இருக்கு, பாண்டிச்சேரியில. அப்போ இவங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி. அவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ்காரங்க, நீங்க எங்களுக்கு இங்கெல்லாம் கேன்வாஸ் பண்ணணும், அப்போ நாங்க உங்க கூட கூட்டணி வரோம். விஜய் அவங்க என்ன நினைக்காங்க, நாங்க கேன்வாஸும் பண்ணுறோம், எங்களுக்கு அங்க கூட்டணியிலையும் பங்குதாங்கன்னு கேக்குறாங்க. இப்ப பாண்டிச்சேரியிலையும் கூட்டணி கட்சியா வரணும்னு ஆசைப்படுறாங்க. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானாலையும். தமிழ்நாட்டுல வந்து தாவேக்கா வந்து முதலமைச்சரா இருந்தா துணை முதலமைச்சரா காங்கிரஸ் இருக்கணும். புதுச்சேரியில முதலமைச்சரா காங்கிரஸ் இருந்தா துணை முதலமைச்சர் தாவேக்காவா இருக்கணும். அப்ப சவுத் இந்தியாவை நம்ம கேப்சர் பண்ணிடலாம். கேரளாக்குலயும் விஜய் கட்சி உள்ள போகுது. ஓகே. ஆந்திரா, தெலுங்கானா விஜய் கட்சி உள்ள போகுது. அவங்க வந்து வெறும் பிரச்சாரத்தை விரும்புறாங்க. விஜய் என்ன சொல்றாரு, ஷேரிங் தாங்கங்கறாரு. எம்எல்ஏல கூட்டணி கட்சி. அப்ப விஜய் கட்சி வந்து இந்த சவுத் பெல்ட்ல ஸ்ட்ராங்கா வந்துரும். ஓகே. வெறும் தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்ல, அதை தாண்டி தாவேக்கா பயணப்படும். இவரை விஜய் உள்ள கொண்டு வந்தா நமக்கு பெனிஃபிட் இந்த 5 மாநிலத்துல கிடைக்குது. நம்ம கட்சி பழையபடி கீழ இருந்து மேல கொண்டு போவோம் இழுத்து. யாரு, ராகுல் காந்திய சவுத்த பார்க்காம நார்த்துக்கு போடுறாங்க, பிரியங்கா காந்திய சவுத்துக்கு கொண்டு வராங்க. எதுக்கு, பிரியங்கா வந்து அப்படி இந்திரா காந்தியுடைய அப்படி மாடல் அப்படி இருப்பாங்க. அப்ப இன்னும் ஒரு எழுச்சியை கொண்டு வரணும் காங்கிரஸுக்கு. ராகுலை விட பிரியங்கா காந்திக்கு ஒரு எழுச்சி இருக்கு, ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, கொண்டு வந்து பிளானிங் பண்றாங்க. இப்போ பிரியங்காவுமே இவர்கிட்ட விஜய் அவர்கிட்ட பேசுறாங்கன்னு வெளியே வருது. அது ஒரு உண்மையாங்கிறது தெரியல, பட் நடந்துகிட்டு இருக்குங்க. பிஹைண்ட் தி ஸ்கிரீன் எல்லாமே நடக்குது. இந்த தடவை என்ன நடக்கும்னா, காங்கிரஸ் 100க்கு 100 வந்துடும். யாரு, தாவேக்கா கூட. அதை தொடர்ந்து சும்மா ஆக்ட் பண்றாரு யாரு, திருமாவளவன். இப்ப அவனுக்கு அடிக்கவே பண்ணல, ஜஸ்ட் ஆக்ஷன் தான். பாருங்க, தீய சக்தி அவர் வாயால பல தடவை சொல்லி இதே விளம்பரப்படுத்துற மாதிரி இருக்கு. சில அசிங்கமானதை அவாய்ட் தானே பண்ணுவாங்க. அவரு யாரு, விஜய் சொன்ன வார்த்தையை திமுக தீய சக்தி, திமுக அவங்க சமூக வலைதளம் பாருங்க, இவர் தீய சக்தி சொல்றது மாத்திரமே போடுறாங்க. அப்போ இல்ல, அவர் இன்னொன்னு தானே சொல்றாரு, விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் வந்து பாஜக தான் வந்து ஓன் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன் கேளுங்க, இவரு கூட இருந்த மார்டின் மகேந்திரனை, இவரு மருமகேந்திரனை, ஆதவர்ஜனா, அவரு எங்க இருந்தாரு, ஏன் இவரை தாங்க கைக்குள்ள வச்சிருந்தாரு, அவருக்கு முக்கியமான பதவி ஏன் கொடுத்திருந்தாரு. சரி, அதை விட்டுருங்க. அதை விட்டு வெளியே வந்து மாற்று கட்சிக்குள்ள போயிட்டாரு. போயிட்ட பிறகு இவருக்கு பதவி கொடுக்குறாங்க, அவருக்கு போஸ்ட். இந்த போஸ்ட வாங்கிட்டு இவர் எங்க போனாரு,
இவர் திருமாவளவன்ட்ட போறாருங்க. எந்த கட்சிக்காரங்க விடுவான்? நீங்க பிள்ளை போல வளர்த்து ஒரு பதவியில கொடுத்துட்டு உங்களை உதறிட்டு இன்னொரு கட்சிக்குள்ள போயிட்டா திரும்ப நீங்க அந்த கட்சியில வந்து ஆசீர்வாதம் வாங்க விடுவாங்களா? இதெல்லாம் அரசியல் நடக்குமா? அப்ப எப்படி கொஞ்சினாங்க பாத்தீங்களா? எல்லாம் டிராமாங்க, அரசியலே டிராமாங்க. நான் உள்ள இன்னரா பழகி பார்த்துட்டேன். மீடியாலையும் பத்திரிகையிலும் வருது ஒரு கதை, உள்ள நடக்குது ஒரு கதை. அதே போல விசிக வந்து இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவானா இந்த பக்கம் வர்றது முடிவுலதான் இல்ல. அப்படி வர்ற மாதிரி இருந்தா விஜய் அவர்களும் சீமான் அவர்கள்லாம் வந்து பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் பேச அவசியம் இருக்கா? அரசியல் சொல்லிட்டு இருந்துக்கிடுவாங்க. பேச்சளவுல பேச. அதாவது இப்ப அவரு ஸ்டாலின் வந்து டவுட் பண்ணிடக்கூடாது, ஒரு பிக்சரை காட்டுறாங்க. அது ஸ்டாலினுக்கும் தெரியும், இவன் நாடகம் ஆடுறாங்கிறது அவருக்கும் தெரியும். எல்லாமே டிராமாங்க, இது எல்லாமே டிராமா, எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு திமுக வந்து இவ்வளவு தூரம் கீழே வந்து இறங்கி வராங்கன்னா, சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்களை தாங்கி வராங்கன்னா அவங்க நடுக்க வந்துட்டு. நம்ம விஜயகாந்த் நேரத்தை என்ன சொன்னாங்க, திமுக ரொம்ப சபிச்சு போய் பேசிட்டாங்க. அந்த கட்சி நீ விளங்கவே விளங்காது, உருப்படாதுன்னு சொல்லி பேசிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு 3 சீட்டு சொல்லி யார்கிட்ட கேட்டு முடிச்சுட்டாங்க. நாங்க கூட்டணியே பேசியிருக்கோம், எங்க மாநாடுக்கு வருது நாங்க சொல்லுவோம்னு சொல்லியிருக்கோம். எப்படி எங்களை பேசலாம்னு சொல்லி அந்த அம்மாவும் எகிரி வெட்டி கொடுத்துட்டு. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, அவங்களும் இங்கதான் வருவாங்க. கேட்டீங்களா? அதே போல யாரு பாமக, அவங்களும் விஜய் கூட தான் வர போறாங்க. எங்க வின்னு ஜெயிக்கிற குதிரை தான் பணம் கட்டுவாங்க. எல்லாரும் இந்த பக்கம் வந்துருவாங்க. நீங்க வேணா பாருங்க, தனிப்பான்மையான மெஜாரிட்டியில விஜய் கட்சி வந்து ஜெயிக்கும். 35 சீட்டு கீழே தான் அதிமுக எடுக்கும். அதே போல 45-50 தான் திமுக எடுக்கும். இல்ல இது ஒரு பக்கம். அந்த அதிருப்தி வாக்குகளை வாங்குறதுக்கு தான் நாங்க வந்து கூட்டணி அமைச்சிருக்கோம். அதிமுக பாஜக கூட்டணி அப்படி அந்த கூட்டணி மக்கள் விரும்பலங்க. அதாவது அதிமுக கூட்டணி இல்லைங்க, அதாவது எடப்பாடி அதிமுக, டிடிவி ஓபிஎஸ் அதிமுக தனியா இருக்கு. அதிமுக ரெண்ட பிளவுபட்டுட்டு, அதாவது கவுண்டர் வன்னியரை வைத்து அதிமுக இந்த பக்கம் இருக்கு எடப்பாடி கையில. ஆனா தேவர் அதிமுக ஃபுல்லாவே அந்த பக்கம் இருக்கு. அந்த தேவர் அதிமுக தான் டிசைடிங் ஃபேக்டர் சவுத்ல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எடுத்து சர்வேல பாத்தீங்கன்னா அவங்க விஜய் பக்கம் தான் வருவாங்க. இல்ல இப்ப அவங்கள இவர் இந்த பக்கம் போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே மேல இருந்து அண்ணாமலை அனுப்பி தூது விட்டு இழுக்காங்க. பழையபடி ஏற்கனவே தனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு. பார்க்க அமித்ஷா வரும்போது எனக்கு அப்பாயின்மெண்ட் தரலன்னு வருத்தத்துல வெளியே வந்தாரு. வந்த பிறகு இவங்க தொங்குன்னு தொங்கி அவரை இழுத்து கூட்டிட்டு தான் போறாங்க. போன பிறகும் அவங்க என்ன பிரேயர் வச்சிருக்காங்கன்னா, எடப்பாடி இல்லாமல் வேற யார நீங்க சிஎம் வேட்பாளரை விட்டாலும் நாங்க ஆதரவு தரோம். ஆனா எங்களுக்கு இவ்வளவு தூரம் துரோகம் பண்ண பிறகு நாங்க வந்து அவர் கூட ஆதரிக்க மாட்டோம் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சொல்லிட்டு சீட்டு போட்டு பாக்குறாங்க, ஒருத்தட்டியா டிக்கு சொல்லி. அந்த டிக்குல வந்து 90% மேல தாவேகா கூட திமுக கூட கூட்டணி நிக்கணுமா, தாவேகா கூட விட்டுருமா சொல்லி ஓபிஎஸ் அவருடைய நிர்வாகிகளுக்கு சீட்டு கொடுக்க டிக் அடிக்க. அந்த டிக்ல வந்து அதிகம் 90% மேல தாவேகான்னு வந்துட்டு. அதனால எல்லாருமே தாவேகா பக்கம் போக விரும்பிட்டாங்க. ஏன்னா சோர்ஸ் வேற இல்ல. இப்போ விஜய் அவர்கள் தனியா இருக்கிறதுனால அவர் மேல ஒரு பெரிய அபிமானம் இருக்கு. அவர் காங்கிரஸோட கை கோத்துட்டா நிறைய பேர் நாங்க ஓட் பண்ண மாட்டோமே அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா பாஜகவை எப்படி நிறைய பேர் ஸ்கிப் பண்றாங்களோ அந்த மாதிரி நிறைய பேர் காங்கிரஸ் ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா? விஜய்க்கு ரசிகர் வந்து பிளைண்டா இருக்காங்க. பிஜேபி கூட வச்சா கூட அவங்க ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஒன்லி அவங்க ஃபோக்கஸ் வந்து பாஜக தாவேகா இந்த கூட்டணி அமைஞ்சாலும் அது வெற்றி கூட்டணியா தான் மாறும். இல்ல அதிமுக இல்ல ஒரு விஷயம், அதிமுக பிஜேபி விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடி இருக்கா? ஆமா, எடப்பாடியுடைய கேரக்டரே சசிகலா அவங்கள தூக்கி வீசினாரு, டிடிவி தூக்கி வீசினாரு. வீசுறதுல எக்ஸ்பர்ட் அவரு. அதனால இப்ப கரார் இருந்துட்டு இருக்குல்ல, டக்குன்னு என்ன பண்ணுவாரு, சடனா அங்க இருந்து கலந்து தாவே கூட வந்துட்டாரு. நீங்க நினைச்சீங்க அப்போ அது வெற்றி கூட்டணியா மாறி 200% வெற்றி அதுக்கு. ஆனா நான் ஒண்ணே விஜய் அவர்கள் சொல்றேன், ஒருவர் முதலமைச்சரா வருவதற்கு இவருடைய செல்வாக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அண்டை மாநிலம் போல 2.5 வருஷம் அவர் சிஎம், 2.5 வருஷம் விஜய் சிஎம். இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே எடப்பாடி இறங்கி வந்தால் மாத்திரமே இந்த கூட்டணிக்கு அவரை உள்ள விடணும். அப்போ ஃபைனலா ஃபாதர், இப்போ ஆப்ஷன் வந்து விஜய் அவர்கள் கையில தான் இருக்கு. அதிமுக ஒருவேளை வந்ததுன்னா அதிமுக கூட போறதா, இல்ல காங்கிரஸ் இன்னும் மற்ற கட்சிகளை சேர்த்துக்கிட்டு காங்கிரஸ் வந்தாலும் அதிமுக உள்ள சேர்த்தாலும் சேர்த்துவாங்க. பிஜேபி கலத்திட்டு வந்தால் எங்க மொத்த பார்ட்டியும் ஒன்னா சேர்ந்துரும். காங்கிரஸ் தாவேகா, ஆமாங்க, தாவேகா தலைமையில தான் கூட்டணி வரும். எடப்பாடி தலைமையில அவர்லாம் தலைகளை தான் ஒத்துக்கிட மாட்டார் யாரு விஜய். இல்ல நீங்க அதிமுக தாவேகா காங்கிரஸ் இப்படியான ஒரு கூட்டணி அமையறதுக்கான சூழ்நிலை உண்டு. ஆமாங்க, பிஜேபி தான் எல்லாருக்கும் அலர்ஜி. தற்சமயம் இந்து மக்களுக்குமே பிஜேபி தான். என்கிட்ட நிறைய இந்து சகோதரர் பேசுறாங்க, நான் ஹிந்து தான் ஆனா எனக்கு பிஜேபி பிடிக்கல, யாருனாலும் வரட்டி பிஜேபி வரக்கூடாது. இந்த கான்செப்ட் விட்டு தமிழ் மக்கள் வெளியே வரல. அது ஒரு நிரந்தரம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையா இருக்கு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை விஜய் அவர்கள் முதலமைச்சரா இருக்கு, பிரைட்டா இருக்கு. அதிமுக சேராமலே ஜெயிச்சிரும். ரெண்டாவது இவரு கட்டுப்பாட்டுல இருந்தா ஊழலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப இவங்க எல்லாம் ஊழல் கட்சி தான். அதிமுக திமுக ஊழல் கட்சி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அத்தனை அமைச்சரும் ஊழல்வாதி தான். இப்ப செங்கோட்டையனுக்கு வந்திருக்காருன்னா அவர் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. அங்க அவரு சிக்கி நிறைய ஊழல் விசாரணை எல்லாம் மாட்டி தான் வந்திருக்காரு. யாருமே அதிமுக ஊழல் செய்யாத அமைச்சர் கிடையாது, திமுக ஊழல் செய்யாத ஒரு அமைச்சர் கிடையாது. அதனால எது எப்படி நடக்குங்கிறது
இதுல ஆதவர்ஜினா சிட்டிங் அமைச்சர் 2 பேர் வராங்கன்னு திமுக அமைச்சர். அதெல்லாம் சும்மா சொல்ல முடியுமா ஓபன் மேடையில? நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதிமுக கூடாரமே காலியாகி அதிமுக பிஜேபியா மாறும்னு 2031 மாறும்னு எல்லாரும் வெறும் கருத்து கணிப்பு இருந்துச்சு. ஆனா அது தாவேகாவா மாறப்போகுது. அதிமுக ஒரு கட்சி இருக்காது, தாவேகா திமுக. இவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஆனாலும் நான் விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இவங்க எல்லாம் ஊழல் செய்தவர்கள் தான். கரெக்டா இரும்பு கோலால அவங்களை ஆளுகை பண்ண வேண்டும். ஜெயலலிதா அம்மா எப்படி பண்ணாங்க அப்படி ஸ்ட்ரிக்டா பண்ணவில்லை என்றால் இந்த கட்சியும் ஊழல் கட்சியா மாறிடும். நிறைய கணக்குகள் சொல்லியிருக்கீங்க ஃபாதர். எப்படி ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியதான் போகுது. நான் சொன்னது பலிக்குதா இல்ல? அதுதான் சொல்றேன். அப்ப இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. 7 Screen Studios தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.